கத்திரி சாகுபடி நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எப்படி கத்திரி சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கத்திரி சாகுபடி எப்படி பண்ணுறதுனா, முதல்ல வந்து இடத்த நல்லா உழுதுறணுங்க. உழுதுட்டு அது பிறகு பார்த்திங்கன்னா அடியில் தொழு உரங்கள் நிறையா போடணும். ஆட்டு மாட்டு எருக்கள், மடித்து போன எருக்கள் அடியில் நல்லா போட்டுட்டு அது பிறகு நாற்று நாங்கள் சந்தையில் நாற்று வாங்கிட்டு வந்து அதன் முறைப்படி நாங்கள் நட்டுறணும். அதாவது 1.5 அடி 1 அடி 1.5 அடி கேப்பில் வச்சு நாற்று நட்டுறணும். அது பிறகு தொடர்ந்து தண்ணி வச்சுட்டு வரணும். 15 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 15 நாளில் அந்த மண்ணுக்கு அது செட் ஆகி அதன் பிறகு 2 இலைகள் துளுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு நம்ம கரெக்டான முறையில் தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். அதன் பிறகு அதுலேருந்து 15 நாள் கழித்து டிஏபி யூரியா 2 கலந்து அந்த நாற்றுகளுக்கு இடையில நம்ம வச்சுட்டு வரணும். கொஞ்சம் தள்ளியே வைக்கணும், ஓரமாக்கி விடுறது வச்சு தண்ணியை நீங்கள் கரெக்டான முறையில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து பெரிய லெவலில் செடி வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு தான் நம்ம கரெக்டான முறையில் நம்ம பராமரிக்கணும். தண்ணி தினமும் விடுறதுனால பூச்சிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதாவது வண்டு பூச்சி, அஸ்வினி பூச்சி, வேர்ப்புழு, காய்ப்புழு இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? முதல்ல வேப்பம் புண்ணாக்கு கரைசல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது வேப்பம் புண்ணாக்கு கரைசல்னால் வேப்பம் புண்ணாக்கை 2 நாளைக்கு முன்னாடி தண்ணியில் வாங்கிட்டு ஊற வச்சு அதுலேருந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு எடுத்து அதுலேருந்து ஒரு டேங்க் ஃபுல்லாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடணும். அதுக்கு பிறகும் அதிகமாக பூச்சி வர ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து ப்ரெஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது உரக்கடையில். அதை வாங்கிட்டு வந்து 50 ஈஸியான்னு பார்த்துக்கணும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு 20 ml ஒரு டேங்க் வச்சு அந்த செடியில் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா பூச்சி வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகிரும். செயற்கை உரங்கள் நம்ம வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். செயற்கை உரங்கள்னால் டிஏபி, யூரியா காம்ப்ளெக்ஸ் இது 3 சரிபகமாக எடுத்து கொஞ்சம் டிஏபி கொஞ்சம் அதிகமாக வச்சு கலந்து நம்ம செடிகளுக்கு எல்லாருக்கும் வைக்க ஆரம்பிச்சிடும். வச்சோம்னா அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பூக்க ஆரம்பித்து காய்கள் வர ஆரம்பிச்சிடும். 45 நாளில் பார்த்திங்கன்னா காய்கள் செடி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். காய்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஞ்சுகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். பூச்சிகள் அதிகமாக இருக்கும்போது இந்த நேரத்துலேயே நம்ம வந்து ஒரு பூச்சிக்கொல்லி, ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி போய் நீங்கள் உரக்கடையில் கேட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து அதுக்கு அவங்க சொன்னபடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகிடும். பூச்சி மேலாண்மை தான் அதிகமாக இருக்கும். கத்திரி செடியை பொறுத்தவரை எல்லா பூச்சிகளும் வரும். இதை விட இன்னொன்று என்ன, பூச்சிகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணால், இரவு நேரங்களில் நீங்கள் லைட்டு போட்டு வச்சிங்கன்னா, லைட்டு போட்டு அடியில் ஒரு தண்ணியை வச்சிட்டிங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து தண்ணியில் விழுந்து செத்து கிடக்கும். அந்த மாதிரி முறையிலையும் பூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைனா மஞ்சள் கலர் டப்பாவில் விளக்கெண்ணையை நம்ம தடவி அதை ஒரு குச்சியில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா மஞ்சள் கலருக்கு வந்து பூச்சிகள் வந்து அதை அந்த இடத்துல வந்து உட்கார ஆரம்பிக்கும். அப்போ உட்காரும்போது அந்த பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டப்பா மேலே ஒட்டிக்கும். இந்த மாதிரி முறையிலையும் நம்ம பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணலாம். வேர்ப்புழுவுக்கும் நம்ம வேரில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. அதை வாங்கி நம்ம வேரில் நம்ம கொஞ்சமாக ஒரு குச்சை வச்சு குத்திட்டு அதை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வேர்ப்புழு அதிகமாக எங்கள் செடியில் பொறுத்தவரை வேர்ப்புழு அதிகமாக வரல. கொண்டைப்பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். கொண்டைப்பூச்சி தாக்குதலுக்கு என்ன பண்ணணும்னா அந்த எந்த இடத்துல சோர்ந்து இருக்கோ அந்த இடத்த கட் பண்ணி தூக்கி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்து இருக்குது. அதை வாங்கி நீங்கள் பூச்சிக்கொல்லி கடையில் கேட்டிங்கன்னா எனக்கு கொடுப்பாங்க. கொண்டைப்பூச்சி தாக்குதல் எங்கள் செடியில் வரல, இது வரைக்கும் வரல. இந்த மாதிரி நாங்கள் கரெக்டான முறையில் பூச்சிக்கொல்லி எந்த பூச்சிகள் வராமல் நாங்கள் கரெக்டான முறையில் நாங்கள் பராமரிச்சுட்டு வரதுனால எங்களுக்கு பூச்சிகள் தொல்லை அதிகம் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் வந்து கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு காய்கள்லாம் முத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பறிக்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஒரு எங்கள் வீட்டில் உள்ள அந்த இடத்தோட அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பறிக்கலாம். கிட்டத்தட்ட 10 கிலோ அளவுக்கு பறிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அது நிறையா மகசூல் தரும். ஆனால் டெய்லி தண்ணி வைக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வைங்க. அடியில் உள்ள களைகள்லாம் வெட்டி எடுத்துடணும். களைகள் இருந்ததுனாலே உங்களுக்கு அதிகமாக பூச்சி வரும். செடியும் பெருக்காது. செடியோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். களைகள்லாம் விடாது. அதனால் களைகளை வெட்டி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். பூக்களும் அதிகமாக இருக்கும். எறும்புகள் வராமல் பார்த்துக்கணும். செடிகள் அடியில் ஈரத்துக்கு எறும்புகள் வரும். எறும்புகள் இருக்கா என்னங்கிறத அடிக்கடி போய் பார்த்து எறும்பு வந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து ஏதாவது இருந்து போட்டு எறும்பு வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. எறும்பு வந்துச்சுன்னா போய் செடியில் பூவில் உள்ள அந்த இனிப்புத்தன்மை எல்லாத்தையும் எடுத்து பூவை வந்து காஞ்சி கீழே விழுந்துடும். காய்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வராது. பிஞ்சுகளும் விடாது, காயும் வராது. அதனால் எறும்புகள் வராமல் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். தினமும் காய்களை நீங்கள் பறிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா காய் கொஞ்சம் ஒரு நாள் நீங்கள் பறிக்காமல் விட்டிங்கன்னா காய் முத்திரும், பழுக்க ஆரம்பிச்சிடும், மஞ்சளாக போயிடும். அதுக்கப்புறம் அது எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் பறித்தாலும் கூட அது வேஸ்ட்டு தான். அதை வந்து நீங்கள் வத்தலும் போட முடியாது, இல்லை விற்கவும் முடியாது. அதை வெட்டி நீங்கள் ஆடு மாடுகளுக்கு தான் கொடுக்கணும். அதனால் வந்து டெய்லி பார்த்து செக் பண்ணி காய்கள் முத்திருக்கா இல்லை பிஞ்சா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டெய்லி காய்களை பறிச்சிடணும். இல்லைனா வந்து 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு டெய்லி வேஸ்ட் ஆகும். பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அது எதுக்குமே யூஸ் ஆகாது.
கத்தரி சாகுபடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிய முறையில் பண்ணலாம். பூச்சி தொல்லைகளை மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிய முறையில் சாகுபடிலாம். இது வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட அதில் ஒரு 20 செடி 30 செடி நீங்கள் வச்சிங்கன்னா அது நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அந்த கத்தரி காய்களை நம்ம பறித்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் உள்ள செடியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையானது போக நாங்கள் வெளியில் கடைகளுக்கும் நாங்கள் விற்பனை கொடுத்துருக்கோம். 10 நாளைக்கு ஒரு டைம், ஒரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டைம் நாங்கள் கொண்டு போய் 10 கிலோ 5 கிலோ அந்தளவுக்கு நாங்கள் கடையில் கொடுத்துட்றோம். நல்ல ரேட்டுக்கு போகுது. இப்போ உள்ள டயத்துக்கு பார்த்திங்கன்னா 30-35 ரூபா அந்த ரேட்டுக்கு கிலோவுக்கு எடுத்துக்கிறாங்க. அது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. அதிகமாக காய்க்க ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் களைகளை வெட்டி எடுக்கணும். களைகள் இருந்தாலே வந்து செடி பெருக்காது. அந்த களைகளை சுத்தமாக விட்டுட்டு செடிகளுக்கு மண் அணைக்கணும். மண் அணைச்சா தான் வந்து அந்த காய்கள் வந்து கனமாக இருக்கிறதுனால செடிகள்லாம் சாஞ்சிரும். மழை பெஞ்சாலும் சாஞ்சிரும். அந்த சாயாமல் இருக்கிறதுக்கு செடிகளை சுற்றி மண் அணைக்கணும். மண் அணைச்சா செடிகளுக்கும் சேஃப்டி, நமக்கும் வந்து அது ஒரு பறிக்கும்போது செடி சாஞ்சிரும் இல்லை உடஞ்சிரும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. மண் அணைக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் தோட்டத்தை பொறுத்தவரை எப்போதுமே கத்திரி செடி நாங்கள் கம்மியாக தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ணோம். எங்களுக்கு நல்ல முறையில் அது வந்து மகசூல் தருது. எங்களுக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல காய்கள் கொடுக்கும்போது இப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த காய்ப்பு திறன் கம்மியாக வரும். அந்த நேரத்தில் ஒரு டானிக் இருக்குது. 2 போய் உரக்கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த டானிக்கை வாங்கி நீங்கள் ஒரு டேங்கில் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அவங்க சொன்னபடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். அது பிறகு காய்கள் பூ பிஞ்சு எல்லாமே நிறையா விட்டு நிறைய அதிகமான முறையில் காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முறையில் தான் நாங்களும் செஞ்சோம். அந்த டானிக்கை ஸ்ப்ரே பண்ண பிறகு தான் அதிகமான முறையில் எங்களுக்கு பூ பிஞ்சு எல்லாமே நிறையா வச்சு காய்கள் அதிகமாக இருக்குது. 10 கிலோவுக்கு மேலவே காய்ச்சிருக்கு. இந்த இடத்துல உள்ள அளவுக்கு நாங்கள் சாகுபடி பண்ணதில் 10 கிலோவுக்கு மேலே எங்களுக்கு காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. வீடுகளிலே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கடைகளுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. வீடுகளில் வந்து 5 கிலோ 10 கிலோ வேணும்னு சொல்லி வத்தலுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி முறையில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறத விட உங்கள்கிட்ட வீட்டில் வந்து வாங்கிட்டால் உங்களுக்கு இன்னும் லாபம். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி முறையில் நீங்கள் சாகுபடி பண்ணி வீட்டிலே கொடுக்குற மாதிரி முறையில் சிஸ்டத்தில் நீங்கள் உருவாக்கிக்கங்க. அதுதான் நல்லது. கத்திரி சாகுபடி பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 3 முறை அதில் நம்ம லாபம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு முறை தான் நல்லா அதிகமாக காய்க்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3வது முறையில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதன் பிறகு கடைசி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், செடி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டா புதுசாக துளுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதை முறைப்படி நீங்கள் தொழு உரங்கள் போட்டு அதை களையெல்லாம் சுத்தமாக நம்ம கொத்தி எடுத்துகிட்டு அதன் பிறகு தண்ணி விட்டு முதல் முறையிலேருந்து அதே மாதிரி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அது மறுபடியும் அது பூத்து பிஞ்சு வச்சு அதன் பிறகு காய்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லுக்கவே வந்து கத்திரி செடியானது காய்க்க ஆரம்பிக்கும். 1 மாதம் 2 மாதத்துக்கு அதோட ஆயுள் காலம் கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா 1 வருஷம் வரைக்கும் அது கண்டிப்பாக அது காய்க்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கத்திரி சாகுபடியில் எங்களுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. நாங்கள் யார்கிட்டையும் கேட்டும் கத்திரி சாகுபடி பண்ணல. நாங்களாக செஞ்சோம். இப்படியெல்லாம் இந்தந்த முறையில் பண்ணால் நமக்கு எப்படி என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது நாங்களாகவே செஞ்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. எங்களுக்கு அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. நல்ல முறையில் அது வந்து எங்களுக்கு மகசூல் தருது, லாபத்தையும் தருது. வீட்டுக்கு நாங்கள் இது வரைக்கும் கத்திரிக்காயெல்லாம் நாங்கள் வெளியில் போய் வாங்கதில்லை. எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதாக நாங்கள் வெளியில் கொடுக்குறோம். எங்கள் சொந்த அனுபவத்திலேயே தான் இந்த அளவுக்கு நாங்கள் அதை வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தைரியமாக இறங்கி செஞ்சோம். எங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது. இதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இனிமேல் ஒரு காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது. இன்னும் அதிக முறையில் செஞ்சு நம்ம இதை பார்க்கலாம். கத்திரி சாகுபடி அதிகமாக செஞ்சு இதுலேருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. இரவு நேரங்களில் நம்ம லைட் அடித்து பார்க்கணும் என்னென்ன பூச்சிகள் வந்து இதில் இரவு நேரங்களில் தாக்குது, அடியில் தண்டில் உள்ள பூச்சியெல்லாம் இலைகளில் வந்து எப்படி அதை வந்து நம்ம செடியை இப்போ வந்து தாக்குது அப்படிங்கிறத நம்ம இரவு நேரங்களில் லைட் அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பூச்சிகள்லாம் பிடிச்சி என்ன பண்ணிடணும், நம்ம கொண்டு வரணும். கையால் பிடிச்சி கொண்டு வரணும், விடக்கூடாது. சில பூச்சிகள் பறந்து போகும். அந்த மாதிரி பறக்கக்கூடிய பூச்சிகள்லாம் நம்ம கையால் பிடிச்சி கொண்டுட்டோம்னா அந்த பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி முறையிலையும் நம்ம பூச்சி கண்ட்ரோல் பண்ணலாம். அதிகமாக வந்து இரவு நேரங்களில் தான் பூச்சி வந்து செடிகள் அதிகமாக தாக்குறது இரவு நேரங்கள் தான். பகலில் வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் இலைப்பகுதி தண்டுகளுக்கு கீழே போயிடும். இரவு நேரங்களில் நீங்கள் லைட்டு போட்டு வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி லைட் அடித்து நீங்கள் பார்த்து அதை வந்து கவனமாக அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த முறையிலையும் பூச்சை கண்ட்ரோல் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறாலே உங்களுக்கு நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு காய்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எந்த அளவுக்கு இதில் மகசூல் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் செஞ்ச இந்த விவசாயத்தில் காய்களில் ஒரு பூச்சி கூட கிடையாது. காய்கள்லாம் பார்க்குறீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக நல்ல கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். காய்களில் மட்டும் பூச்சிகள் வராத அளவுக்கு நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி செயற்கை சம்மந்தமான பூச்சிக்கொல்லிகள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே வந்து அந்த காய்களில் வந்து அதிகமான பூச்சிகள் வந்து வராது. அது மாதிரி வேர்ப்புழுவும் எங்கள் செடியில் அதிகம் கிடையாது. அது மண்ணுடைய இது தன்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் வேர்ப்புழு அதிகமாக கிடையாது. ஒரு செடியில் மட்டும்தான் இருந்தது. அந்த செடியை நாங்கள் பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டோம். மற்றபடி வேர்ப்புழு எந்த செடியிலையும் எங்களுக்கு வரல. கத்தரி சாகுபடி செய்ய ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இந்த முறை செஞ்சதுனால ரொம்ப இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கிறதே தவிர, ஆனால் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாகவோ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற நாங்கள் நினைக்கல. விவசாயத்தை இன்னும் நல்லா இன்னும் அதிகமாக மேலே இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. நாங்கள் வந்து அந்தளவுக்கு நாங்கள் அதை பராமரித்ததுனால எங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நாங்கள் முன்னாடியெல்லாம் சந்தையில் கத்திரிக்காயை வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் கசப்புத்தன்மை இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காயை பொறுத்தளவு அதிகமான சுவை, கசப்புத்தன்மையே கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு பராமரிப்பு தான் முக்கியம். அதுக்கு உரங்கள் நாங்கள் அடியில் தொழு உரங்கள் அதிகமாகவே கொடுத்தோம். அளவுக்கு மீறின உரங்கள் நாங்கள் கொடுத்ததுனால அதோட சுவையும் சரி, அதோடைய அந்த சீக்கிரமாக வேகிறது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து இயற்கையான உரங்கள் போடுறதுனால தான் வந்தது. நாங்கள் செயற்கை உரங்களை கம்மி பண்ணி இயற்கை உரங்கள் தான் அதிகமாக கொடுத்துருந்தோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சுவை அதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிய வந்தது. மற்றவங்க சொல்கிறத விட நாங்களும் வந்து தினசரி அதை நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கிட்டதுனால எங்களுக்கே வந்து அது ரொம்ப சுவையாக இருக்குது. எங்களுக்கே தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயில் காலங்களில் எல்லா சாகுபடியும் செய்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கத்திரி சாகுபடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை நாங்கள் கஷ்டம்னு நினைக்கல. ரொம்ப ஈஸியான முறையில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தில் சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஒரு 20 செடியை வச்சு நீங்களும் நாங்கள் சொன்ன முறையில் நீங்களும் அதை கரெக்டான முறையில் நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை, கத்திரிக்காய்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெளியில் வாங்க வேண்டியதில் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதை சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ இந்த சொன்ன அத்தனை முறைகளையும் நீங்களே பராமரித்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான கத்திரி செடி தோட்டத்தில் நீங்கள் வளருங்க. ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காய்கறிகளையும் சரி நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த விவசாயிகளுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். அந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் ஒரு விவசாயம் செய்யும்போது தான் தெரியுது. அதனால் விவசாயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக துணையாக இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் கத்திரி சாகுபடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொன்னேன். பூச்சி மேலாண்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, செடிகளை எப்படி நம்ம பராமரிக்கிறது, எந்த டயத்தில் தண்ணி விடுறது, தண்ணி டெய்லி விடலாமா இல்லை ஒரு நாள் விடலாமா எல்லாம் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் இது மாதிரி வச்சு நீங்கள் பராமரிக்கலாம். நம்ம வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீடியோவில் நாங்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். எல்லாமே வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது, மூலிகை தான். நம்ம வீடியோவை தினசரி பாருங்கள். நல்ல பயனுள்ள தகவல் உங்களுக்கு இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட மூலிகைகள் இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்ட காய்கறிகள், பூக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோவுக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.